அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில் ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். தமிழ் ஆளுமைகள், அண்ணன் சீமான் இவங்க எல்லாருடைய பேச்சுகளையும் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கும் அந்த வார்த்தை வர ஆரம்பிச்சிருச்சு என் வாயில. தந்தை பெரியார் மட்டும் இல்லைனா இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படிங்கிற மாதிரி. டேய் ஏன்னா நீயும் திராவிடர்கள் மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு நினச்சி அது இல்லைங்க. அவங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நம்ம ஏற்கல. இப்போ தந்தை பெரியார் மட்டும் இல்லைனா இதுக்கு வேற கமெண்ட்ல நீ ஏன் தந்தை பெரியார்னு சொல்ற அப்படின்ட்டு. ஏங்க நாம என்னுடைய வெர்ஷன்ல சொல்லும் போது நான் கரெக்டாக தான் சொல்லுவேன். அவங்க எப்படி சொல்றாங்கன்னு சொல்லும் போது நான் தந்தை பெரியார்ன்ற பேர் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அவங்க அப்படிதான் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்கல்ல தந்தை பெரியார் மட்டும் இல்லைனா நீ சட்டை போட்டுட்டு இருக்க முடியுமா, அதான் இந்த சட்டை, இந்த ப்ளூ சட்டை போட்டுட்டு இருக்க முடியுமா, இந்த வாட்ச் கட்டிட்டு இருக்க முடியுமா, இந்த வீடியோவில் உட்காந்து நீ பேசிட்டு இருக்க முடியுமா, இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள்லாம் உட்காந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க முடியுமா, எல்லாத்துக்கும் காரணம் தந்தை பெரியார் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் ஒரு விஜே அவங்க வேற இவங்களுக்கு தந்தை பெரியாருக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணமே பெரியார் தான் அப்படின்னாங்க. ஆத்தாடி ஆத்தா இது என்னடா முரட்டு உருட்டா இருக்குது. அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு காமெடியில இலையில செங்கலை தூக்கி வச்சு சோத்துல கல்லு அப்படின்னு பாருங்க கவுண்டமணி. அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துறதுக்கு காரணமே தந்தை பெரியார்னு அந்த அம்மா சொல்லுது. எப்பா வடக்கில் எங்களுடைய வடக்கு நண்பர்கள் பீடாவை போட்டு துப்பிட்டு என்னென்ன கலர் கலரா ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப அவங்களாம் ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்துறதுக்கு காரணமும் இந்த ஈவேரா தானா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கோவம் வருது இல்லை. இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் ரிஜெக்டட், அன்செலக்டட் அப்படின்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி தூக்கி போட்டுடலாம். இதை நம்ம ஏற்கல. ஆனா இன்னைக்கு ஈரோடு கிழக்குல நாம் தமிழர் கட்சியுடைய பரப்புரை மேடையில நின்று இத்தனையே இது வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி, ஐயா தடா ரஹீம், அண்ணன் தீரன் திருமுருகன் தமிழர் கட்சி, அதே போல ஐயா எரிமலை ராமச்சந்திரன் அவர்கள், ஐயா ஏகலைவன் அவர்கள், இன்னும் எத்தனை பேர் கிறிஸ்துவ மத குருமார்கள், அப்படியாக எல்லாருமே தமிழ் தேசிய சிந்தனையோட தமிழ் தேசிய ஆளுமைகளாக அங்கங்க பயணிச்சுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக பட்டும் படாம ஒரு புள்ளியில் இணையாம அவங்கவுங்க ஒவ்வொரு பயணத்துல அவங்கவுங்க ஒவ்வொரு பாதையில் இருந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா என்னைக்கு இந்த திராவிட கும்பல் குறி வச்சு அண்ணன் சீமான் அவர்களை டார்கெட் பண்ணுதோ, அதுவும் இந்த ஈவேரா அப்படின்ற இந்த காரணத்துக்காக, அதுவும் தமிழர் அல்லாதவர்கள் பெரும்பான்மையாக மிகுந்திருக்கிற ஒரு கும்பல் என்ன பண்ணுது அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை வீட்டை போய் முற்றுகையிடுறதும், அவர் வீட்டை போய் அங்க போய் நாங்க பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கிளம்புறதுன்னு ஆரம்பிச்ச உடனே கூப்பிடாமையே யாரும் சொல்லாமையே அழைப்பு விடுக்காமே இங்க அண்ணன் தீரன் திருமுருகன் அவர்கள் என்ன பண்றாங்க, நேர கிளம்பி போய் திருமுருகன் காந்தி வீடு எங்க இருக்குதுன்னு விசாரிச்சுட்டு போய் முற்றுகையிடுறாங்க. எப்படி ஒன்றிணைறாங்க பாருங்க. அதாவது இன்னொரு பதிவு கூட நான் பார்த்தேங்க. நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே விலகி பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கறிஞர் அவர் பார்த்தீங்கன்னா விமர்சனம் வைப்பாரு, மாற்று கருத்து வைப்பாரு, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இந்த முற்றுகையிட போற கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல புலிக்கொடியை அவமானப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு செயல் ஈடுபட்டுறாங்க. நாம் தமிழர் கட்சி கொடியை அவமானப்படுத்துறதாக நினைச்சுக்கிட்டு டக்குன்னு வருது. என்ன வேணா இங்க பாருங்க, இங்க நாம் தமிழரை இழிவுபடுத்துறோம் அல்லது சீமான் அவர்களை விமர்சிக்கிறோன்ற பேர்ல ஏதாச்சும் நீங்க புலிக்கொடி மேல கை வைக்கிறது இப்படி எதனா பண்ணீங்க அப்படின்னா எங்களை மாதிரி வெளியே இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆதரவு நிலையில் இல்லாம வெளியே இருந்து விமர்சிச்சு இருந்தவங்க எல்லாம் திருப்பி நிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஐயா வேனர்ஸ் அவர்கள் அவங்க மிக கடுமையான கண்டனம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வீட்டை முற்றுகையிட்டீங்கன்னா பாத்துக்கோங்க அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி. இதுல என்னாலேயே தனிப்பட்ட முறையில அறுதிட்டு சொல்ல முடியும். எத்தனையோ பேரு அப்படியே தள்ளி கொஞ்சம் தூரத்துல இருந்துகிட்டே பாத்துக்கிறோம், நல்லா வந்தா சந்தோஷங்க, ஆதரவு அப்படின்ற அளவுக்கெல்லாம் சொல்ல முடியாது, அப்படியே ஒரு மாதிரி இருந்தவங்க எல்லாம் அப்படியே சேர்ந்துக்கிட்டாங்க மனசளவுல. நம்ம தான் நிக்கணும், என்ன அவன் இவன் வரவன் போறவன் எல்லாம் இது பண்ண ஆரம்பிக்கிறான், நம்ம தான் நிக்கணும், நம்ம தான் பக்கத்துல நிக்கணும், கூட நிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த உணர்வு இன்னைக்கு நாம் தமிழர் மேடைகள்ல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி போன்றவர்கள், ஐயா தடா ரஹீம் போன்றவர்களை ஏறி நின்று வெளிப்படையாக அவங்க அதிகாரப்பூர்வமாக அவங்களுடைய அமைப்பின் சார்பாக ஆதரவும் கொடுத்துக்கிட்டு பரப்புரையும் பண்றாங்க. அடாடாடா பார்க்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இப்ப சொல்லுங்க, தந்தை பெரியார் மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? ஏன் அப்படின்னா அவர் மட்டும் பிறக்கலைன்னா அவரை நம்ம விமர்சிச்சிருப்போமா? நம்ம விமர்சிக்காம இருந்திருந்தா அவங்க முற்றுகையிட்டு இருப்பாங்களா? அவங்க முற்றுகையிடாம இருந்திருந்தா இவங்கெல்லாம் இன்னைக்கு யாரா அவன் நம்மால் மேல கை வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமா கூடி ஈரோட்ல நின்று இருப்பாங்களா? அதனால இந்த நேரத்தில் உண்மையிலேயே நான் சட்டை போட்டதுக்கு காரணம், வாட்சி கட்டினதுக்கு காரணம், இந்த மொபைல்ல பேசிக்கிறதுக்கு காரணம் எல்லாம் ஈவேரா இல்லைனாலும் இன்னைக்கு நாங்கெல்லாம் இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம் ஐயா ஈவேரா என்பதை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காக ஐயா சுபு அவர்கள் கோச்சிக்க வேணாம். உண்மையான கிரெடிட், ஆல் கிரெடிட் உங்களுக்கு தான் போகணும். ஏன்னா நீங்க ஆரம்பிச்சு வச்சதுதான், நீங்க பார்த்து விட்ட அந்த பெரிய வேலை தான் இன்னைக்கு இங்க நின்று இருக்குது, உங்களை இங்க கொண்டு நிறுத்தி இருக்குது. அதனால இன்னைக்கு நீங்க தொண்டை வலியால் அவதிப்பட்டு ஓய்வில் இருந்தாலும் கூட இந்த ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வடிவேல் ஒரு படத்துல ரொம்ப எமோஷனாய் ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க.
நீ பண்ண உதவிக்கு என்ன கைமாறு பண்ண போறேன்னு எனக்கு தெரியலடா அப்படின்ட்டு அழுவார். அந்த மாதிரி ஐயா சுபவி அவர்களே, நீங்க பண்ண இந்த உதவிக்கு என்ன கைமாறு பண்ண போறோம் அப்படின்னு தெரியல. அதனாலதான் என்னைக்குமே நான் உங்ககிட்ட கடுமையா நடந்துகிட்டதே இல்லை. சாஃப்ட் அப்ரோச் தான். அதிகபட்சம் சின்னதா உங்களை கண்டிப்பேன், அவ்வளவுதான். அதனால உண்மையிலேயே நன்றி அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். பார்க்க அப்படியே சும்மா நெருப்பு மாதிரி இருக்குதுங்க. உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சி வென்றுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ரேரான நிகழ்வுகள். தமிழர்கள் ஒன்னா இணையிறது, ஒரே கோட்ல நின்று பயணிக்கிறது அப்படிங்கிறது. அது கிடைச்சிருச்சு, அது நடந்துருச்சு. வரட்டும், தேர்தல் வரட்டும், வாக்குப்பதிவு நடக்கட்டும், வாக்குப்பதிவுடைய முடிவுகள் வரட்டும், எண்ணிக்கை வரட்டும், என்ன வேணா நடக்கட்டும். ஆனா ஏற்கனவே எங்களுக்கு மனசு நிறைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வை ஈரோட்டில் தினம் தினம் பார்க்க முடியுது. இமேஜின் பண்ணி பாருங்க, 1 மணி நேரம் வராங்க, ஒரு தலைவர்களா, ஒரு ஆளுமைகளா மேடையில் ஏறுறாங்க, பேசுறாங்க. 20 நிமிஷம் 25 நிமிஷம் கொள்கையை பேசுறாங்க. சவால் விட்டு போனாரு அண்ணன் சீமான் அவர்கள். பரப்புரைக்கு போறதுக்கு முன்னாடியே சவால் விட்டாங்க. நான் போய் என்னுடைய மேடையில கொள்கையை பேசி ஓட்டு கேட்பேன். உனக்கு துணிச்சல் இருந்தா உன்னுடைய மேடையில் நீ கொள்கையை பேசி, ஈவேராவை பற்றி பேசி, ஈவேரா என்னென்னலாம் பண்ணாரு, ஈவேரா என்னென்னலாம் பேசினாருங்கிறத பேசி நீ ஓட்டு கேள்வி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிட்டு போனாரு. அவர் சொன்னதை அவர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாரு. நாம் தமிழ் கட்சி சார்பில் மேடையில் ஏறி நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்களாகட்டும், எல்லாருமே கொள்கையை பேசி, சித்தாந்தத்தை பேசி, ஈவேராவை ஈவேரோட்டு மண்ணிலேயே வச்சு கிழிச்சு ஓட்டு கேட்கறாங்க. நேற்று அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய பேச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 25 நிமிஷத்துல அவ்வளோ விஷயத்த பேக் பண்ணியிருந்தாரு. அதுல நகைச்சுவை வேணுமா, அவ்வளோ நகைச்சுவையும் இருக்குது. ஆழமா சிந்திக்கக்கூடிய கருத்துக்கள் இருக்கும். நான் உண்மையிலே அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரசிச்சு நான் பார்த்தேன். எப்படின்னா, பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நாள் கூட போயிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வீடியோவை அல்லது அந்த பேச்சை நேரில் பார்க்கக்கூடிய மக்களாகட்டும், யாரோ ஒருத்தருங்களுக்கு அரசியல் புரிதல் பெருசா இருக்க வேண்டியதில்லை. பள்ளிக்கூடம், இந்த படிப்பு, கல்வி இதை பத்தி கூட தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் பேசுறதை கேட்கும்போது சிரிக்கிறதுக்கு சிரிச்சுக்கலாம். ஆனா ரொம்ப எளிமையா நம்மளுடைய பிரச்சனையை, நமக்கு இருக்கிற, நம்ம இன்னைக்கு பட்டுட்டு இருக்கிற கஷ்டத்தை, நம்ம மீது எப்படிப்பட்ட அடையாள திணிப்பு ஏற்பட்டிருக்குது, இங்க நம்முடைய மக்கள் தொகை ஆகட்டும், நம்முடைய இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், எப்படி பறி போயிட்டு எல்லாத்தையுமே அவ்வளவு அருமையா கடத்தக்கூடிய ஒரு 25 நிமிட பேச்சாக இருந்துச்சு. அதே போல இன்றைய காலகட்டம் எவ்வளவு முக்கியம், இந்த தலைமுறையிலேயே தமிழ் தேசியம் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள வேண்டியது அப்படின்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவ்வளோ அழகா எல்லாருக்குமே புரியுற மாதிரி கடத்தியிருந்தாரு அண்ணன் சீமான் அவர்கள். ஒரு பேச்சை இவ்வளவு தூரம் ரசிச்சு கேட்டு நான் ரீசெண்டான நாட்கள்ல பார்த்தது கிடையாது. அப்படி கொண்டாடி ரசிச்சு அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய பேச்சை கேட்டிருந்தாரு. ஒரு மாதிரி பக்காவா செட்டா இருக்குதுங்க. எல்லா தரப்புல இருந்தும் ஆதரவு, எல்லா தரப்புல இருந்தும் அழகா தமிழ் தேசிய ஆளுமைகள்லாம் அங்கங்க இயக்கமாக இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா இறங்கி, இது ரொம்ப நாளா இயங்கிட்டு இருந்த ஒரு விஷயம். இது நம்மளால பார்க்க முடியுது. பக்காவா செட் ஆயிருக்குது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, தமிழ் பார்ப்பனர்கள் ஒரு மாதிரி எல்லாருமே எங்களை ஏதோ ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் அல்லது அவங்களுக்குள்ள ஒரு விதமான மனப்பான்மை இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பாரதியார் அவர்களை எடுத்து வச்சு பேசும்போது, தமிழ் தாத்தா உவேசு அவர்களை பேசும்போது, இந்த மாதிரி எடுத்து பேச 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 அவங்களுக்கு இருந்த ஏதோ ஒரு நெருடல் அல்லது ஏதோ ஒரு தாழ்வு மனப்பான்மை போன்ற ஒரு உணர்வு இருந்துச்சு இல்லையா? இல்ல நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, என்னைக்குமே நம்மளை ஒரு மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு அவங்க தான் அரசியல் பேசுவாங்க, நம்மளை தனி கேட்டகரி அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்படி இருந்தவங்க கூட இன்னைக்கு தமிழ் உணர்வு மீண்டும், ஆமா நான் தமிழன், தமிழ் உணர்வு பாரு, நாங்க தமிழுக்காக எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய மூதாதையர்கள் எவ்வளவு தொன்று ஆட்டியிருக்காங்க, எங்களை பத்தி இப்படி பேசக்கூடியவங்க. இன்னைக்கு பிஜேபி எல்லாம் எங்களை பத்தி பேசலைங்க, இந்த மாதிரி வேற ஒரு கலர்ல தான் எங்களை கட்டமைச்சாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா திமுகவோ அல்லது இந்த அரசியல் பேசக்கூடியவங்க ஒரு கொடூர வில்லன்களா கட்டமைச்சாங்க. பாஜக எங்களை பயன்படுத்தின மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா எங்களை பற்றி யாரும் பேச துணியாத ஈவேராவை பகச்சிக்கிட்டு, ஈவேராவை மிக கடுமையாக எல்லை தாண்டி எதிர்த்து, வரலாற்றில் நாங்கள் செய்த பங்களிப்புகளையும் நினைவு கூர்ந்து அந்த இடத்துல அதை பற்றி பேசி, இன்னைக்கு பல பேருக்கு, இளம் தலைமுறையினருக்கு ஆமா இல்ல நம்மளாம் தமிழர்கள் அப்படிங்கிற மாதிரியான உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு வேலையை சீமான் அவர்கள் பண்ணியிருக்காருன்னு சொல்லி, அது ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு இது போயிட்டு இருக்குது. அதை நான் தனி இன்டர்வியூவாகவே நான் உங்களுக்கு எடுத்து நான் அவங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது ஒரு பக்கம் சம்பவமா போயிட்டு இருக்குது. பார்ப்பனர்கள் மத்தியில, தமிழ் பார்ப்பனர்கள் மத்தியில அண்ணன் சீமான் அவர்களுக்கு வரவேற்பாகட்டும், ஆதரவாகட்டும், அது வேற மாதிரி போயிட்டு இருக்குது. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சொன்ன வார்த்தையை நாம் தமிழர் கட்சி காப்பாத்துது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட்டமா இருந்தாலும் தான் வச்ச சேலஞ்ச், நான் கொள்கையை பேசி ஓட்டு கேட்பேன்டா அப்படிங்கிறதுல அப்படியே நிக்குது நாம் தமிழர். இந்த பக்கம் திமுகவை பாருங்களேன், நேத்து தான் வந்துச்சு ஓட்டுக்கு 500 ரூபா, ப்ளூ கலர் டோக்கனு, மஞ்சப்பை, இதை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு காலையில் நான் பார்க்குறேன் ரேட்டு ஏறி இருக்குது.
என்னங்க இது இந்த வேகத்துல ஏறிட்டு போகுது விலை அப்படிங்கிற மாதிரி. கடைசி 3 நாள்ல இன்னும் அந்த விலை வந்து விண்ணை முட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓட்டுக்கான விலை. இப்போ வந்து 1000ங்கள தாண்ட ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதாவது காளை படம் போட்ட, அதாவது மாடு படம் போட்ட டோக்கன் வந்து குடுத்துட்டு போறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து அதை தொடர்ந்து டோக்கன் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் டோக்கன் அட்வான்ஸ் மாரி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் அப்படிங்கிற மாரி ஏதேதோ கான்செப்ட்ல அவங்க பண்ணிட்டு இருக்கிற மாரிலாம் செய்திகள் வந்துட்டு இருக்குது. இவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணார்ல, நீ பதிலுக்கு பேசுன்ட்டு. பண்ணாங்களா? இப்ப பாருங்க, இங்கிருந்து போனாங்கல்ல சென்னையிலிருந்து, பல்வேறு பகுதிகள்ல இருந்து நாம் தமிழருக்கு ஆதரவாக போயிட்டு தமிழ் தேசிய இயக்கங்கள்லாம் போயிட்டு அங்க ஆதரவு குடுக்குறாங்க. அவங்க சொந்த செலவுல, சொந்த காச போட்டுக்கிட்டு, பயணப்பட்டு போய் அங்கேயே சொந்த செலவுல தங்கியிருந்து, சொந்த செலவுல சாப்ட்டு, ஆதரவு குடுத்துட்டு வராங்க. இங்கிருந்து 2 பேர், 3 பேர் போனாங்கங்க. ஈரோட்ல போய் நாங்க சீமான எதிர்க்க போறோம். திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு கேட்க போறோம் அப்படின்னு சொல்லி, திருமுருகன் காந்தி, இந்த சுந்தரவல்லி அவர்கள் அவங்கலாம் கிளம்பி போனாங்க. அவங்க எந்த செலவுல போயிருப்பாங்க? அவங்க அங்க இருந்த செலவு, அங்க பேசின செலவு, அங்க தங்கியிருந்த செலவுலாம் யார் பார்த்திருப்பாங்க அப்படிங்கிறத பத்தி நமக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்ல. சரி வந்தாங்கல்ல. இப்ப பாருங்க, அங்க வந்தவங்களுக்கு தனக்கு ஆதரவு கொடுத்த வந்தவங்கள தன்னுடைய நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய தான் முக்கியமான பேச்சாளராக இருக்கக்கூடிய அந்த கூட்டத்துல, அவங்க பேச விட்டு இவரு உட்கார்ந்து ரசிக்கிறாரு. அவ்வளவு தூரம் வந்து அவர்கள அந்த இடத்துல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு கூட்டத்தையும் அவங்களுக்காக கூட்டி இவரு கீழ உட்கார்ந்து பேச்ச கேட்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்கள். இங்கிருந்து போறாங்கல்ல திமுக ஆதரவா. ஏங்க அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு வண்டிங்க, ஒரு பிக்கப் வண்டி, இந்த டாடா ஏசி இந்த மாரி ஏதோ ஒரு வண்டியில ஏறி நின்னுக்குறாங்க. இருட்டா இருக்குது அந்த இடம். மைக்க புடிச்சுட்டு கிர்ரா முர்ரா கிர்ரா முர்ரான்னு கத்துறாங்க. அங்க ஏதோ டீ கடையில அங்கேயும் இங்கேயும் இருக்கிறவங்க யார்ரா அது? அப்படிங்கிற மாரி கொஞ்ச நேரம் நின்னு பார்த்துட்டு அப்படியே போறாங்க. கத்துன்னு கத்திட்டு கிழிச்சு தொங்க விட்டுட்டேன், வச்சு செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு போஸ்ட்ட போட்டு போய் படுத்துடுறாங்க. நான் கேட்கிறேன், அங்கேயும் நீங்க திமுக வேட்பாளர தானே நிறுத்தியிருக்கிறீங்க. ஒரு பொதுக்கூட்டம் போட்டு, ஏப்பா உங்களுக்காகத்தானேய்யா, உங்களுக்கு ஆதரவா தானே வந்திருக்காங்க சென்னையிலிருந்து கிளம்பி. அ ஒரு பக்காவா நாம் தமிழர் மாரி ஒரு பொதுக்கூட்டம் போட்டு, பாருங்க தந்தை பெரியாரை இழிவுபடுத்தினவங்க அங்க பொதுக்கூட்டம் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க தந்தை பெரியாருக்காக அந்த கூட்டத்தை எதிர்த்து இங்க நமக்காக பேசுவதற்காக பேச்சாளர் தோழர் சுந்தரவல்லி வந்திருக்காங்க. நான் வந்து வேட்பாளர், நான் மேடையில உட்கார்ந்துக்கிறேன். தோழர் சுந்தரவல்லி அவர்கள் இப்பொழுது தந்தை பெரியாரை பற்றி பேசுவார். அப்படிங்கிற மாரிலாம் கூப்பிட்டு எதனா மரியாதை செஞ்சீங்களாய்யா? கூப்பிட்டு அங்க வேலை செய்யறதுக்கு கூப்பிட்டீங்க, அங்க பேசுறதுக்கு கூப்பிட்டீங்க. அனாதைங்க மாரி அங்கேயும் இங்கேயும் நின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா எனக்கு பாவமா இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம தோழர்கள். அ இங்க எப்படி நடக்குது, அங்க எப்படி நடக்குது அப்படிங்கிறத பாருங்க. ஈவேராவ உண்மையிலேயே இவங்க நம்புறாங்க. ஒரு ஐகானா இருக்கிறாரு. அவருக்கு செல்வாக்கு வந்து அந்த அளவுக்கு அப்படி அப்படி இருக்குது அப்படின்ற மாரி இருந்தா, அவங்கள வச்சு எப்பேர்ப்பட்ட கூட்டங்கள்லாம் நடத்தியிருக்கலாம். ஆனா பாருங்க, அதெல்லாம் இல்ல. கையில எலுமிச்சம்பழத்த வச்சுக்கிட்டு போக வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து 500, 1000, 4000, 5000ன்னு சொல்லி ஏத்த வேண்டியது. இத தவிர வேற என்ன தெரியும்? இத தவிர வேற எப்படி ஓட்டு கேட்க தெரியும்? வெளிப்படையாக தெரியுது. நாம் தமிழர் கட்சி கூட்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய, கேட்கக்கூடிய மக்கள் அந்த கடைசி வரிசையில எங்கேயோ நின்னுட்டு இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா, கூர்ந்து கவனிக்கிறாங்க. அவ்ளோ அழகா அந்த அரசியல உள்வாங்குறாங்க. அவ்வளவு தூரம் கேட்கறாங்க. ஆனா இங்க இந்த கூட்டம், அங்க வழக்கம் போல இருட்டுல அங்கேயும் இங்கேயும் பம்பி, பதுங்கி டோக்கனு, கீக்கனு குடுத்துக்கிட்டு அப்படின்ற மாரி அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறாங்க. எது உயிரோட்டம் உள்ள கூட்டமாக, இயக்கமாக, கொள்கையாக இருக்குது, எது செத்துப்போன கொள்கையாக இருக்குது அப்படிங்கிறது இது 2யும் பார்க்கும்போதே, எத நம்பி அவங்க நிக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போதே, மக்களுக்கே தெளிவா புரிஞ்சிரும். சீக்கிரமாக நான் உண்மையிலே சொல்றேன், திராவிடம் செத்துக் கொண்டிருக்கிறது, தமிழ் தேசியம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கூட நேத்து மேடையில சொன்ன மாரி, இப்பலாம் திராவிடன்னு சொல்றதுக்கே கூச்சப்படுறான். அதனால தான் வந்து நீ சொல்லு அப்படிங்கிற மாரி மத்தவன சொல்ல வைக்கிறான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தார்ல. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு தான் வந்து நிக்க போது. இந்த திராவிடம், ஈவேரான்னு தூக்கிட்டு வரதுக்கே இவங்கலாம் கூச்சப்படுற நிலைக்கு தமிழர்களும், தமிழ் தேசியமும் அவர்களை தள்ளப் போகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.